கார்த்திக் சுப்ராஜ் சார், உங்களுக்கு தான் இந்த கொஸ்டின். இறைவி எஸ் ஜே சூர்யா சார் சொன்ன மாதிரி இறைவியில் தான் வந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பெர்ஃபார்மரை வந்து வெளியில் கொண்டு வந்த ஒரு படம். அதுக்கப்புறம் நீங்களும் 3 படம் பண்ணிட்டீங்க, அவரும் வந்து பல பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு, நீங்களும் எவால்வ் ஆகிட்டீங்க, அவரும் எவால்வ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த எவல்யூஷன் வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸ்க்ரீனில்? தேங்க்யூ. ஆக்சுவலி இறைவி பண்ணுறப்போ எனக்கு வந்து எஸ் ஜே சூர்யா சாரை ஒரு டிரெக்டராகவும் ஆக்டராகவும் ரொம்ப பிடிக்கும். பட் இறைவி அப்போ நான் போய் பேசும்போதே வந்து சொன்னேன், சார் நீங்கள் இது வரைக்கும் நடித்த மாதிரி நடிக்கக்கூடாது சார், இதில் நீங்கள் வந்து நீங்களாக இருங்க. நான் அவர் வந்து மோர் ஆஃப் அவர்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அவர்கிட்ட ஒரு கேஷுவலாக பேசுறது இருக்கும். ஸோ இறைவியோட அருள் கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அவரோட பாடி லாங்குவேஜ் இதை வச்சு தான் பண்ணது. பட் இஸ் அ கிரேட் பர்ஃபார்மர். ஐ மீன் அவர் வந்து லவுடர் ஃபில்ம்ஸ் பண்ணுவார், ரொம்ப சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இறைவியில் கொடுத்துருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியில் வந்து பயங்கரமாக அடித்து பிரிச்சுட்டாரு. ஸோ இது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் போகும்போது நான் அந்த கதையை சொல்லும் போது இதுலேயும் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் தான். ஆக்சுவலி இறைவிலையும் அருள் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர், இதுலேயும் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர்னு சொன்னப்போ ஃபஸ்ட்டு அவர் வந்து, சார் ஏன் சார் திரும்ப என்னை கொண்டு வரதெல்லாம் கேரக்டராகவே கொண்டு வரீங்க, நான் வந்து அதை மறக்கடிச்சு நான் ஒரு ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். சார் நீங்கள் ஆக்டர்னு எப்போவோ ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் டேரக்டர்னு எப்போவோ ப்ரூவ் பண்ணீங்க. ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் அவர் உள்ளே கொண்டு வந்தோம். பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் திஸ் வில் பி லைக் சம்திங் வெரி வெரி சட்டில் அண்ட் வெரி நியூ ஃபார் ஹிம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக ஹி ஹஸ், அதான் சொல்கிறேன், இறைவியில் பார்த்ததை விட வந்து இப்போ மோர் அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது அவருக்கு. அந்த ஆக்டிங்கில் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுக்குள்ளே நிறையா யோசிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி நிறையா கேள்வியும் கேட்பார் நம்மளை. ஒரு இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கேள்வி கேட்பார். முடிஞ்ச வரைக்கும் நானும் பதில் சொல்லுவேன். அதுக்கப்புறமேட்டு இல்லை சார் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் சார்ன்ற மாதிரி சொல்லி. மாஸ்டர் இது உங்களுக்கு தான் கொஸ்டின். நீங்கள் வந்து சொன்னீங்க 20 கோடி படம் விட்டுட்டனால 100 கோடி கிடச்சது. நீங்கள் 100 கோடி படம் பண்ணுறீங்க, இனிமேல் நீங்கள் படம் பண்ணுறது எல்லாமே 100 கோடி படமாக இருக்குமா, இல்லை கம்மி படமாக இருக்குமா, கம்மி பட்ஜெட் படமா? ஏன் அது ஒரு 200 கோடியாக கூட மாட்டோம், ஏன் கீழே போகணும்? 1000 கோடி போகலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ட்ரை பண்ணுவோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாமே பெரிய படம் பண்ணணுன்னு தான் இல்லை, ஒரு 20 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல கதை கிடைச்சா கூட நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏற்கனவே 2 டேரக்டர் கூட தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்களும் ஒரு டேரக்டர். கண்டிப்பாக வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்க, ஸ்டேஜ்லேயே சொன்னீங்க எல்லா விஷயமே வந்து நடந்ததுன்ட்டு. ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது சொல்லுங்களேன். புரியல. இல்லை, ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் வேணான்னு வாங்க, நீங்கள் வேணும்னு இருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பார், அவர் தான் சொன்னார் காலாட்டிக்கினே வந்து பதில் சொல்லுவாருன்ட்டு. நீங்கள் என்ன நினச்சிங்க அந்த நேரத்தில்? டைரெக்ஷனில் பண்ணால் பரவாயில்ல, என் டான்ஸ்லேயே காலை விட்டாருங்க அவர். டைரெக்ஷனில் நம்ம போய் பேசுகிறதுன்றது ஓகே, அவர் டைரெக்ஷனு அது நம்ம பண்ணக்கூடாது. அது ஏன்னா நான் டைரெக்ஷன் பண்ணும்போது யாராவது வந்து பேசினா தப்பாக நம்மளுக்கே ஃபீல் ஆகும். சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது போய் நான் சொல்லும்போது தப்பாக இருக்கலாம், அது அவர் வந்து வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் டான்ஸில் கூட வாங்க, அப்படி பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஒரு மூமெண்ட் காமிப்பார், நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணோன்னே மானிட்டரில் இப்படி தான் உட்காந்துருப்பார், கால் ஆடிக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், சரி டைரக்டருக்கு இந்த பாடி லாங்குவேஜ் பழசாக இருக்குமா புதுசாக இருக்குமா, ஏன்னா நம்ம ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி வச்சா மாஸ்டர் இது கொஞ்சம் வேறு மாற்றினா நல்லா இருக்குமே. நிறைய தடவை மைக்கில் சொல்லியிருக்காரு, மைக்கில் எல்லோரும் முன்னாடி எதுக்கு அசிங்கப்படுவானே, இப்போ எதிர்க்கவே அவர்கிட்ட ஆடி காமிச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து நின்று அவர் முன்னாடி ஆடி காப்பேன். சரி, ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து நின்று ஆடி காமிக்கிறாரு, ஒரு ஹீரோ எழுந்து நிற்கலாம், அதெல்லாம் இருக்காது. அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்ப்பார். நான் வந்து ஒரு மூமெண்ட்லாம் அப்படிலாம் போட்டு காமிச்சோன்னு அவர் சொல்லுவார், ரைட்டு பின்னாடி போடுங்க அப்படின்னு. சார் என்ன ரைட்டில் கை பின்னாடி போடுங்க, லெஃப்டில் கை பேக் போடுங்க, இப்போ இடுப்பு பண்ணுங்கள். சரிங்க சார், இடுப்பு பண்ணுறேன் சார். அப்புறம் சார் இது பண்ணுங்கள், போதும், தேங்க்யூ சார். நம்ம என்ன பண்ணுறது? ஸோ கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட நம்ம வந்தோமா, நமக்குள்ளே இருக்கிற அந்த டைரக்டரு டான்ஸ் மாஸ்டர் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டா ஒரு புது ராகவா லாரன்ஸை அது பண்ணதால தான் நான் இப்போ புதுசாக தெரிகிறேன், இல்லைன்னா நான் பழசாகவே தெரிஞ்சிருப்பேன். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள், ஜாலியான விஷயங்கள். ஏதோ லாரன்ஸ் உட்காந்தாராம், கார்த்திக் சுப்ராஜ் ஏந்து கூட நிற்கலையான்னு கோத்து விட்டுறாதீங்க. இல்லை அதுதான் அவர் வந்து ஏதோ நான் வந்து எதிர்த்து நீங்கள் என்னன்னா, இவர் வந்து பயங்கரமான டான்ஸர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் பண்ணும்போது நான் எஸ்பெஷலி என்ன சொன்னேன்னா, சாங் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப என்ன தோணுச்சுன்னா, அவர் வந்து ஒரு லாரன்ஸ் சார் டான்ஸ் ஆடுறாருன்ற மாதிரி தெரியக்கூடாது. இது வந்து அந்த கேரக்டர், அவர் ஒரு கேங்ஸ்டர் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஆட மாட்டார். ஸோ அந்த கேரக்டராக ஆடணுன்றது தான் நான் வந்து கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டரும் அவங்களும் ஒரு ஸ்டெப்பு போடப்போ வந்து அதில் டிப்பிக்கலாக எனக்கு லாரன்ஸ் சார் தெரிஞ்சார். லாரன்ஸ் சாரோட பயங்கரமான மூமெண்ட் அதெல்லாம் வந்து போது நான் சொன்னேன்,
இவ்வளோ ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாதுங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்தார், வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு தான் சொன்னார். இதில் என்ன சார் ப்ரொஃபஷனலாக தெரியுது உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் அந்த காலை மட்டும் அடி வச்சுன்னா கொஞ்சம் அது அப்படி இவ்வளோ தான் சொன்னேன் நான். ஆனால் அது வந்து எனக்கு அதுக்கப்புறம் ரியலைஸே ஆகலை. அதுக்கப்புறம் பாபா பாஸ்கர் ஒரு நாள் சொன்னார்னு நினைக்கிறேன், ஏங்க அவர் எவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டர், அவருக்கு என்ன ஸ்டெப்ஸில் கரெக்ஷன் சொல்கிறீங்க? நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்ஷன் சொல்லுங்க, நான் அந்த கேரக்டர் எப்படி ஆடுன்னு சொன்னேன். அதுதான் சார், வேற எதுவும் இல்லை. இல்லை நான் இங்கே இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன், சாரி. இல்லை அது வந்து தப்பே இல்லை. நான் சொல்கிறேன், அவர் ஒரு டைரக்டரோட இந்த படம் நீங்கள் பாருங்கள். நான் எதுவுமே இந்த படத்தை பற்றி நான் பாருங்கள், டைரக்டரை பற்றி பேசுகிறேன், எஸ்டி சூர்யா சாரை பற்றி பேசுகிறேன், டெக்னீஷியன்ஸை பற்றி பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கிறதால தான் டைரக்டர் சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா தலையாட்டிக்கிறது, இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா அதை மாற்றுறது, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவர் என்ன எழுதுகிறாரோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அந்த கான்ஃபிடென்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குற சாங்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் எத்தனை தடவையாவது காலாட்டுங்க, எத்தனை தடவை வந்து நிற்கிறேன், அடுத்த படம் நம்ம அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ சார். மாஸ்டர் ஒரே லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட. நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் என்னை வந்து நேராக வந்து பார்க்க வராதீங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் ரசிகர்லாம் உங்கள் ஃபேஸை பார்க்க தான் அவங்க நேராக அப்படியாவது பார்த்துலாமே சொல்லிட்டு தான் வராங்க. இப்போ நீங்கள் வந்து சொன்ன உடனே அவங்க டிஸ்பாயிண்ட் ஆக மாட்டாங்களா? இல்லை, எனக்கு வந்து நேராக பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் கேட்டது நல்ல கொஸ்டின். நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே, என்னை பார்க்க வந்து ஒரு ரசிகர் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாரா இல்லையா சொல்லுங்கள்? நம்ம வீட்டில் போய் அழுதமா இல்லையா? எஸ். அப்படி இருக்கும்போது என்னை பார்க்க நீங்கள் வராதீங்க. நீங்கள் ஆல்ரெடியே நிறைய பண்ணுறீங்க எனக்காக. நான் உங்களை பார்க்க வரேன். உங்கள் ஊருக்கு வந்து நான் ஸ்டில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் என்னை பார்க்கணும், அவ்வளோதானே. நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் புக் பண்ணலாம். நான் அங்கே வந்து நான் என் கார் செலவு பண்ணி வந்து உங்களை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஸ்டில் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு வந்து கை தட்டணும். நீங்கள் கை தட்டினா தான் நான் மாஸ் காமிக்கணும். உங்கள் மாசை வச்சு தான் நான் பணம் சம்பாதிக்கணும். அப்படிலாம் எனக்கு தேவையே இல்லை. உங்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம். உங்கள் டைம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஹீரோ ஆனாதான் எனக்கு சந்தோஷம். நீங்கள் உழைச்சி நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமே தவிர, உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே பாருங்கள், மண்டே அது உங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருந்திருக்கும். இதை கெடுத்தது யாரு? நான் தான். ஆனால் எனக்கு இங்கே கைத்தட்டல் வருது. கைத்தட்டல் வந்தாலும் வரணும், எனக்கு பணம் நல்லா இருக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். ஆனால் என்னை வாழ வைக்கிற நீங்கள் உங்கள் பணத்தை இழந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வரவே வேணாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன தேடி வர வேணாம். தெய்வத்தை தேடி கோவிலுக்கு பக்தம் போன மாதிரி நான் உங்களை தேடி வருவேன். நீங்கள் என்ன வாழ வைக்கிற தெய்வம், ஓகேவா? ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆணவமாக சொல்ல நான், நீங்கள் எனக்கு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வர வேணாம் இதெல்லாம் சொல்ல பரவாயில்ல. என்னுடைய கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் கைத்தட்டல் இல்லைனாலும் பரவாயில்ல, சைலண்ட்டாக நடந்தாலும் பரவாயில்ல. ஆனால் என்னுடைய படம் பேசும், என்னுடைய மனசு பேசும். நம்மள உறவு தூரம் இருந்தாலும் பேசப்படும். அது சூர்யா சார், உங்களுக்கு செந்தில் ஒரு நிமிஷம் மைக்கு. சூர்யா சார், உங்களுக்கு நீங்கள் நடிக்கிற படம் எல்லாமே ஹிட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிட்டும் ஆகிடுது. ஆனால் நீங்கள் நிறைய படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் லாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் தான் வந்து சக்ஸஸே பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஃபோன் காலை? இல்லை, என்ன அப்படின்னா, ஒரு டைம் இருக்குங்க. நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அது வந்து உழைச்ச நேரமெல்லாம் வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம இடத்துக்கு ட்ரெயின் வர மாதிரி, நம்ம நிற்கிற பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வர மாதிரி, அது வரும்போது நம்ம ரெடியாக இருந்தோன்னா ஏறிக்கலாம். எல்லா நேரமும் ட்ரெயின் வராது. அது மாதிரி சம்டைம்ஸ் இறைவன் வந்து நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட்டாக வந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அடுத்த வீட்டில் போய் கெஸ்ட்டாக போவார். அப்போ இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது, நல்ல விஷயங்கள் தேடி வருது. நானே அதை ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போனால் கூட அது வந்து என்னை தேடி பிடிச்சிக்குது. இப்போ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படைப்பு, ஒரு நல்ல தாட் ஒன்று வந்துச்சுன்னா அதுவாகவே அந்தந்த ஆளுங்களை சூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் இல்லையா? அது உண்மை. ஆக்சுவலாக அது வந்து வார்த்தை மட்டும் இல்லை, அந்த நினைவுகளுக்கு, அந்த தாட்டுக்கு. இப்போ எவ்வளோ சின்சியராக சார் வந்து அந்த ஒரு பென் எடுத்து அந்த கதையை எழுதுகிறாரோ, அந்த எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அதை எழுதுகிறாரோ, அந்த சின்சியாரிட்டி தான் அதுக்குண்டான ஆளுங்களை அதுவாகவே சூஸ் பண்ணிக்குது. அப்போ அந்த டைமில்
நம்ம சின்சியராக உட்காந்து ரெடியாக இருக்கும்போது அது வந்து சிங்க் ஆகிக்குது. அவ்வளோதானே வழிய. தொடர்ந்து இங்கே வெற்றி கொடுத்ததும் யாரும் கிடையாது, தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்ததும் யாரும் கிடையாது. ஓகே, அதனால் இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது. நன்றி. செந்தில் செந்தில் சார் இப்போ மைக் வாங்கிக்கோ செந்தில்கிட்ட மைக். சார் இப்போ இவங்க 2 பேரும் இயக்குனருங்கிறதுனால உங்கள் சீனுக்கு எக்ஸ்ட்ரா இன்புட் அவங்க வந்து போடும்போது உங்களுக்கு வந்து இயக்குனராக என்ன தோணும்? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை நான் எப்போவுமே வந்து எந்த ஒர்க் பண்ணுற ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சஜஷன்ஸ்க்கு ஓப்பனாக தான் இருப்பேன். ஸோ இவங்க ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து 2 பேரும் இண்டிவிஜுவலாக 2 பேர்கிட்டையுமே நான் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணி செஷன் உட்காந்துருக்கும் போது அவங்க சஜஷன்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ பட் என்னென்னா வந்து அவங்க சொல்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சில சேஞ்சஸ் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் எடுத்துப்பேன், இல்லைனா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் என்ன இவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே சீனியர் டைரக்டர்ஸில் ஐ மீன் பிஃபோர் ஆக்டிங் தேர் ஆல் லைக் பிக் டைரக்டர்ஸ்ன்றனால கொஞ்சம் இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து ஒரு பாயிண்டில் நானே சொல்கிறேன், சார் ஆனால் சார் விட்டுருங்க சார். அது நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது நீங்கள் எங்களோட இருந்திருந்தா அந்த காமெடி அனுபவிக்க முடியும். இப்போ மாஸ்டர் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதோட நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருக்கேன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி போச்சுங்க. அது ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அந்த 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 தாண்டிக்குடி மலையும் அந்த கிளைமேட்டும் அது ஏர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பி போகிறதும் அப்படியே அந்த பாதையில் போகிறதும் அந்த இடத்துல போய் உட்காந்து பண்ணுறதும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அருமையான ஒரு ஃபேமிலியான ஒரு உணர்வாக அது இருந்துச்சு. ஒரு படம் அப்படின்றது நம்ம அனுபவித்து பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த அனுபவித்து பண்ணோம். அது வந்து கண்டிப்பாக அப்போ தான் மற்றவங்களும் அதை அனுபவிக்க முடியும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அது ஸோ மாஸ்டர் அது வந்து நாங்கள் ஒரு ஃபன்னாக பேசிக்குவோம் அதில். பட் என்ன அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் சார்ட்ட இருக்க ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னால் ஹி கிரியேட்ஸ் அன் ஆரா. அந்த ஸ்பாட் முழுக்க ஒரு ஆரா ஒன்று கிரியேட் பண்ணுவார். அப்போது அந்த ஆரா வந்து நம்மளை வந்து நம்ம வேலையை சரியாக செய்ய வைக்கும். அதுதான் அதோடைய. இப்போ ஒரு சில பேர் நடித்து காட்டி நடிக்க சொல்லுவாங்க. இப்போ சார் வந்து நடித்து காட்டி பண்ண மாட்டார். நானே கேட்பேன், சார் நடித்து காட்டுங்க சார் அப்படின்னா, பண்ணுங்கள் சார், அது பண்ணுங்கள் அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு போவார் நம்மளை. அந்த மாதிரி ஹி கிரியேட்ஸ் அன் ஆரா. அந்த நம்ம அந்த இடத்துக்கு போகும்போதே நம்ம அவர் முகத்துலேயே தெரியும், இந்த இவருக்கு வந்து இப்படி நடித்தா பிடிக்காது, இப்படி நடித்தா பிடிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நானும் மாஸ்டரும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போவோம். மாஸ்டர்ஜி நம்ம இப்படி போனால் மாஸ்டருக்கு சாருக்கு பிடிக்காது, நம்ம இப்படியே போயிடலாம் அப்படியெல்லாம் போவோம். ஸோ அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கார்த்தி சுப்ராஜ் சார் முதல் பார்ட்டில் ஒரு பெரிய தாதாவை வந்து ஒரு டைரக்டர் காமெடி நாக்குவார். இந்த பார்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. கதை ஏன் பின்னோக்கி போகுது 1975க்கு ஒன்று. அப்புறம் எங்கள் ப்ரமோஷன்லேயும் ஹீரோயின் ஃபோட்டோவே இல்லையே, இந்த 2 ஹீரோவும் சேர்ந்து ஏதாவது தடுத்துட்டாங்களா? இல்லை இது வந்து என்னென்னா பேசிக்கலி இது சொல்கிற மாதிரி இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான். அதாவது வந்து சோல் ஸ்பிரிச்சுவல் சீக்வல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது அந்த ஜிகர்தண்டாவோட அந்த அந்த கதையோட அந்த சோல் இருக்கும். அதாவது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் வேர்ல்டில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டரும் ஒரு ஆர்ட் வேர்ல்ட்லேருந்து வர ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஃபில்ம் மேக்கரும் ஒரு இடத்துல சேரும் போது அந்த ஆர்ட் வந்து அவங்க லைஃப் எப்படி மாற்றுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கரு தான் இந்த படத்துலையும் இருக்குது. பட் ஆனால் டோட்டலாக இதுக்கும் அந்த ஜிகர்தண்டாவில் இருக்க கேரக்டர்ஸுக்கும் வேர்ல்டுக்கும் ஒரு ரிலேஷன் கிடையாது. பட் இந்த சோல் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்கும். பட் இது மதுரையில் நடக்கிற மதுரையில் நடக்கிறது. பட் ஆனால் பீரியடில் நடக்குது, ஒரு 1975ல் நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அதனால தான் அந்த விஷயம். அண்ட் இனிமேல் தான் வந்து இன்னையில தான் நாங்கள் அந்த ப்ரொமோஷன் இதே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டீசரு இந்த இது தான் விட்டுருக்கோம். ஸோ இனிமேல் தான் வந்து மற்ற கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்லாம் தனித்தனியாக நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் போஸ்டர்ஸ் மாதிரிலாம் இந்த கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால தான் மற்றவங்க எல்லாரோட லுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஒன்றுனா ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி வச்சுருக்கோம். அதனால தான் அந்த ஹீரோயின் நிமிஷா அவர்களோட ஃபோட்டோ இன்னும் வரல. பட் இட் வில் சூன் பி இந்த ப்ரொமோஷன். Yeah. So my question is to the director, but நீங்களும் ஆன்சர் பண்ணலாம் ஆக்டர்ஸும். ஸோ பேசிக்லி வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரம் மை ஐடியா ராகவா சாரோடைய ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது இப்போதைக்கு அட்லீஸ்ட் நிறைய காமெடி ஃபிலிம்ஸ், ஹாரர் காமெடினாலும் காமெடி தான் ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்ஜே சூர்யா சாரும் காமெடி பண்ணியிருக்காரு. பட் இப்போ நம்ம டக்குன்னு யோசிச்சு பார்த்தா அவரோட வில்லன் ரோல்ஸ் தான் வந்து ஐகானிக்காக இருக்குது. எனக்கு டீசரை பார்த்தப்போ அப்படியே ரோல் ரிவர்சல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ராகவா சார் வந்து ஒரு டெரிஃபிக் வில்லனாகவும் சூர்யா சார் வந்து அப்படியே ஒரு காமெடியோ இல்லை அந்த ஃபிலிம் மேக்கிங் கொண்டு. ஸோ இந்த ரோல் ரிவர்சல் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அண்ட் வை லைக் திஸ் வே? இது வந்து லாரன்ஸ் சார் எஸ்பெஷலி வந்து அவரோட எனக்கு வந்து அவர்
ஐ மீன் அவர் நிறைய அவர்கள் காஞ்சனா சீரீஸ் மற்ற படங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு வந்து ஒரு சரண் சார் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பார்த்தேன் ரசித்தேனில் வந்து ஒரு ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதில் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு வியர்ட் ஒரு வில்லனிக்காக தான் ஒன்று பண்ணியிருப்பார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ பார்த்தப்பே பிடிச்சிருந்துச்சி. ஸோ எனக்கு நான் சொல்கிற மாதிரி 2015 பேசிகிட்டு இருக்கோம் படமெல்லாம். அப்போ சொல்லும் போதே வந்து எனக்கு வந்து அவர் வந்து ஒரு வில்லனிக்கான ஒரு கேரக்டரில் அவரோட வாழ்க்கை ஒன்று பண்ணணும் தான் சொன்னோம். சார் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஆரா அந்த கலர் அப்படின்றத வந்து நான் வந்து இதில் அதனால தான் சொன்னேன் நான் இந்த டேஸ் டு. ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அப்போ நானும் திருசாரும் போய் நாங்கள் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் கூட கிடையாது, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் அந்த டீசர் ஷூட் அப்போ போகும்போது பார்த்தா ஃபுல் மேக்கப்